மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான டே வித் மீல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வின்டருக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவே வந்து குளிராக இருக்கும். நம்ம ஊர்னா நம்ம வந்து நிறையா அந்த குளிர்காக நம்ம லாக்ஸ் எல்லாம் எரிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான கேண்டில்ஸை பற்றி தான் நான் இன்னைக்கு த பெஸ்ட் கேண்டில்ஸ், அதாவது இங்கே அமெரிக்காவில் சில பெஸ்ட் கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் நான் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணேங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது சில அமெரிக்கன்ஸ் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய vlogல. த ஃபர்ஸ்ட் candle which I really love is the Anki candle as well as Bath and Body Works. Bath and Body Works நம்ம ஊர்லேயும் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து சில பேருக்கு இப்போ நிறைய ரீசெண்டாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி அதை பற்றி நிறையா விலாக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அதையும் போடலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ யோசிச்சிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சின்ன கதையோட இந்த கேண்டிலை பற்றின விலாகை நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் வந்து காலேஜ் படிக்கிறச்சு நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது ரொம்ப என்னோட ரொம்ப ரொம்ப அழகான இடம்னு சொல்லலாம். எவ்ரி இயர் வந்து நான் வந்து சில விஷயங்கள் நினச்சது நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஈவன் தோ ஐம் லைக் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எனக்கு சர்ச் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் டேஸில் செயின்ட் தாமஸ் மவுண்டன் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் எனக்கு நடந்த இன்சிடென்ட், ஐ எம் நியூ டு சென்னை அப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டோட போகும்போது ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அந்த குட்டி தங்கச்சிக்கு வந்து ஒரு குட்டி அண்ணா அப்படி சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு இருக்கிறச்ச என்கிட்ட வந்து கேண்டில்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. நானும் வந்துட்டு சரி ஓகே, கேண்டிலெல்லாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு இல்லை, அதுவும் அங்கே போய் ஏற்றி அதெல்லாம் நமக்கு எப்படிங்கிற ப்ரொசீஜர் வேறு தெரியாது. ஸோ ஐ ஷுட் பி டூ ஆல் தட். நம்ம ஃப்ரெண்டோட போகணும், போயிட்டு எப்படி இருக்குது பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், இதுதான் என்னோடய பிளானு. ஸோ அதனால் நான் வந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கெஞ்சி அக்கா வாங்கிக்கோங்க, ஸோ இது நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நினச்சது நடக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ரொம்பவே நடக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி ஓகே, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம நினச்சா மேபி இது நடக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு வாங்கிக்கவே இல்லை. அதுதான் லாஸ்ட்டு கேண்டில். ஸோ அதை சேல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாகி வீட்டுக்கு போயிடலாம். பட் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு சரி வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு மேலே போய் ப்ரேலாம் பண்ணிவிட்டு சரி ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷோட இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த நான் விஷ் பண்ணுறதுக்காக அதை நான் வந்து ஏற்றி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சினோ அது நடந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அந்த பையனை போய் பார்த்துட்டு நம்ம வந்து ஓகே ஒரு சின்ன தேங்க்ஸ் இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் பார்த்தேன். அவங்க அந்த குட்டி பொண்ணும் இல்லை, அந்த பையனும் இல்லை. அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரும்போது இன்றைக்கெல்லாம் அவங்க பெரிய பையனாக இருப்பாங்க. ஸோ அந்த டேலேருந்து எனக்கு ஐ திங்க் எவ்ரி இயர் ஃபார் த கிறிஸ்மஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் த நியூ இயர் நான் அந்த இடத்துக்கு போவேன். ஸோ சென்னையில் இருக்கும்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அண்ட் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். எனக்காக என்னோடய பேரண்ட்ஸ்க்காக நிறைய பேருக்கு ப்ரே பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ப்ரே பண்ணும்போது அது வந்து நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் அ ஹாப்பி திங் ஃபார் மீ. அதுலேருந்து எனக்கு அந்த கேண்டில் மேலே ஏதோ ஒரு சின்ன க்ரேஸ் வந்துச்சு. ஓகே இது நடத்தினா மேபி பாசிட்டிவாக இருக்குமோ, அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் காலேஜ் டேஸ் அப்போல்லாம் சில கேண்டில்ஸ்லாம் வாங்கி ஏற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப கேண்டில்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வெளிநாட்டிலலாம் வந்து அப்போல்லாம் சொல்லும் போது சென்டட் கேண்டில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து எங்கள் ஏஜில் இருக்கும்போது, அதாவது 90s 80s 90ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யக்கி கேண்டில்ஸ் மாதிரி இங்கெல்லாம் ரொம்ப கிடையாது. ரொம்ப லெஸ் ஃப்ளேவர்ட் தான். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸே நாங்கள் ரீசெண்டாக தான் வந்து வி கேம் டு நோன்னு சொல்லலாம். ஸோ என்னடா நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு
என்ன இருக்கோ அதானே சொல்ல முடியும். ஸோ நான் என்ன பார்த்தேனோ அதானே சொல்ல முடியும். ஸோ எனி கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இருந்த காலத்தில் இங்கே நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த கேண்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்மெல் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் அது எரியும் போது இந்த சென்டெட் ஸ்மெல்ஸ் வந்து நம்மளை கீப் வார்மாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளசண்ட் வந்து அந்த ரூம் இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும் ஏற்றும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. அஸ் வெல் அஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உண்டாக்குற மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தோணுச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அகல் விளக்குலலாம் ஏற்றி தியாஸ்லாம் பண்ண முடியல. ஸோ இங்கே எல்லாமே கேண்டில்ஸ் வந்து கல்ச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேர் கேண்டில்ஸை வந்து விரும்பி வாங்குறாங்க, அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு சில கடைக்கு போகும்போது சில ஃப்ளேவர்ஸ் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பழைய விலாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யாக்கி கேண்டிலோட ஒரு ஷாப்பில் நான் வந்து எதெல்லாம் வந்து ஆஃபர்ஸில் இருக்குது, என்னெல்லாம் சேல் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கேன். ஸோ அதை வந்து சரி இன்றைக்கி டே வித் மீ விவேக் விலாக்ஸில் இதை போடலாம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த யாக்கி கேண்டில்ஸ். அந்த ரொம்ப மோஸ்ட் வேலண்டைன்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கட் ரோஸ் யூ கேன் கிவ் ஃபார் யுவர் வேலண்டைன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, உடனே இந்த பேம்ப்ளெட் காட்டணுன்னு நீங்கள் ப்ரொமோஷனுக்காக போடுறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது என்னோடய பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறத நான் போடுறேன். ஸோ நான் என்னென்ன கேண்டில்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த கவர். யூ கேன் சி திஸ் இஸ் த யாக்கி கேண்டில். மிரர் இமேஜ்ன்றதுனால இப்படி இருக்கும். ஸோ ஐ கேனாட் டூ எனிதிங் ஃபார் தட். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ஐ ஜஸ்ட் ஓப்பனிங் ஆப் அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் த கேண்டில். இது வந்து ஃப்ரெஷ் பெரி ஃபிஸ்ன்னு இருக்குது. யூ கேன் சி ஃபிஷ் பெரி ப்ரஷ். அதுக்கப்புறம் மேலே இந்த யாக்கி கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ 3 த்ரெட் இருக்கிறது சீக்கிரம் எரிஞ்சிடும், 2 த்ரெட்ஸ் இருக்கிறது நல்லா பொறுமையாக எரியும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அங்கே அனலைஸ் பண்ணும்போது அங்கே உள்ள ஷாப்கீப்பர்லாம் இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டு அவங்கள சாவடிச்சிருக்கேன். ஸோ அந்த கொஷினோட ஆன்சர்ஸும் உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 கேண்டில் விக்டு கேண்டல்லாம் நீங்கள் வாங்கும் போது இட் வில் கோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் இட் வில் பி லாங் லாஸ்டிங் தான், ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிடும். சிங்கிள் கேண்டில் வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோவா வரத்துக்கு லேட் ஆகும், ஆனால் அது ஸ்லோவாக எரியும். ஸோ 2 த்ரெட்ஸ் இருக்கிறது வாங்கினீங்க, தட்ஸ் பெட்டர். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை, திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். ஐ ஃபீல் திஸ் இஸ் த செரி ஒன். ஸோ யூ கைஸ் கண்ணை மூடிட்டு போகலாம் நீங்கள். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ரேப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அல்டர்னேட்டிவ்ஸாக வாங்கியிருக்கேன். அண்டு இது எனக்கு மட்டும் வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா நியூ இயர்னால் இங்கே நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுப்போம். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லவ் த ஃப்ளேவர் ஆஃப் லாவெண்டர். ஸோ அவளுக்கான ஃப்ளேவர் இட்ஸ் பீன் எ சர்ப்ரைஸ். பட் தென் நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு அவகிட்ட சொல்லிவிடுவேன், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ லிலியாக் ஃப்ளேவர் அண்ட் 3 விக்ட் த்ரெட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் ஹெவன். ஸோ இந்த கேண்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ கிவ் அவுட் ஆஃப் 5 ஐ வில் கிவ் 4.2. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஐ ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த யாக்கி கேண்டில்லே வந்து சிங்கிள் த்ரெட். ஸோ நான் பிக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் பால்சம் சிடார் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர். அண்ட் இது வந்து சிங்கிள் த்ரெட்டும் ஒன்று வாங்கினேன். பிகாஸ் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம முடியாது இல்லையா, ஸோ அனலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு. திஸ் இஸ் ஆசம், யூ வில் லவ் த ஸ்மெல். எனக்கு இந்த மாதிரி லைக் ஒரு ஆர்கானிக்காக ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்டில் போனால் எப்படி ஒரு அந்த யூக்கலிப்டஸ்லாம் ஊட்டிலலாம் நம்ம போகும்போது நான் அந்த சின்ன வயசுலலாம் அந்த ட்ரெயினில் போயிருக்கேன். ஸோ ஊட்டி ட்ரெயின்லலாம் போகும்போது அந்த யூக்கலிப்டஸோட ட்ரெயினுன்னு இல்லை, அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகும்போதே அப்படியே அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீயோட ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. வாவ், இட்ஸ் ஸோ அமேசிங். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஐ கிவ் அவுட் ஆஃப் 5 ஐ வில் கிவ் அரௌண்ட் 4.5 4.8 கூட கொடுக்கலாம். திஸ் இஸ் ஸோ பெஸ்ட், திஸ் இஸ் அமேசிங். ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸாக வேணுங்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் த செர்ரி அண்ட் பெர்ரி அந்த மாதிரி. ஃபாரஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எனக்கு நல்லா
இப்போ அந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ஸ்மெல், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீவிங், ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்கணும்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் ப்ளசன்ட், காம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் தி லாவெண்டர். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் என்ன வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். திஸ் இஸ் லிலியாக். இது நான் வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் அ சிங்கிள் த்ரெட் தான். அண்ட் இந்த ஜார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து திறக்கிறது வந்து சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்குது, சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக திறந்துட்டேன். ஸோ இதோட ஸ்மெல் ரொம்ப ஆசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரூம் ஃப்ரெஷ்ஷர்னால் அடிக்கிறதே கிடையாது, இந்த கேண்டில் ஏற்றி விட்டுறது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீடியோ நீங்கள் நல்லா சூப்பராக வச்சுக்கோங்க, ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க, அதோட பாசிட்டிவ் வைப்ஸாக வச்சுக்கோங்க. நல்லவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் கெட்டவங்க நுழைஞ்சாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இந்த யாக்கி கேண்டில் இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது, திஸ் இஸ் வெரி வெரி அமேசிங் நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுக்கு நான் இதை கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன், இப்போ கிஃப்ட் ரேப் பண்ணிடுவேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் மீ பிகாஸ் இது ரொம்பவே நான் சொன்னேன் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் யூக்கலிப்டஸ் ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் my son, he loved the smell of the berry, so I bought this. So Yaki candle pathina vlog வந்து நான் சொல்லிட்டேன். So these are the 3 flavors. One is berry, one is balsam, lavender, and அங்கே வந்து நான் ஒரு ஃப்ளேவர் பார்த்தேன், தட் இஸ் அ கப் வெண்ணிலா. அது என் பையனுக்கெலாம் பிடிக்கல, ஏன்னா அவங்களாம் வெண்ணிலானாலே எல்லோரும் சில பேர் வந்து நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கப் கேக்ஸ்னு ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரோஸ், நான் ஆல்ரெடி நிறைய ரோசஸ் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக வாங்கலை. ஸோ அதனால் அங்கே ரோசஸ் வந்த ஃப்ளேவர் ஒன்று நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காட்டன் கேண்டி ஒரு ஃப்ளேவர், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் வெல் இஸ் அந்த சீ சால்ட், ரோஸ் சீ சால்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஃப் யூ வாண்ட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் திஸ் இஸ் லாஸ்டிங் அப் டு 12 to 24 hours சொல்லலாம். இந்த கேண்டிலோட த்ரெட்ஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது த்ரெட்டை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து எரிய என்ன ஆகணும், அந்த கேண்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கருப்பாக ஆரம்பிக்கும், நீட்டாமல் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மல் சிசர்லேயே பண்ணலாம், ஆனால் கடையில் தனியாகவே விற்கிறாங்க, அதை நீங்கள் புல் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அண்ட் இஃப் யூ நாட் யூஸிங் ப்ளீஸ் க்ளோஸ் இட் அப் பிகாஸ் த ஸ்மெல் இஸ் ஸோ அமேசிங். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் ready to buy this, you definitely, if you want to keep your room, hall or kitchen or anywhere, if you want to keep it ரொம்ப லவ்லியாக ப்ளசண்ட்டாக பாசிட்டிவாக வைக்கணும்னா then it's for you guys, you can go for it. ஸோ யாக்கி கேண்டிலோட ரிவ்யூஸ் பார்த்து நான் சொல்லிட்டேன். நான் யாக்கி கேண்டில்ஸ் வந்து இங்கே உள்ள அமெரிக்கன்ஸும் நிறைய பேர் எனக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேண்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. என்னோட வீட்லேயும் வந்துட்டு இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பிகாஸ் த ஸ்மெல் வாஸ் அமேசிங். அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து வீடை வந்து ரொம்பவே வந்து இப்போ ஒரு அகர்பத்திலாம் ஏற்றுனா எப்படி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் திஸ் வாஸ் ஸோ அமேசிங் அண்ட் திஸ் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ரியலி ட்ரை இட், ஜஸ்ட் கோ ஃபார் இட். நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ளேவர்ஸ் ஐ ஃபீல். அண்ட் ஐ பாட் ஒன்லி தீஸ் 3. பட் நிறைய வந்து அந்த கடையில் இருந்ததை நிறைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் அப் எவ்ரி திங் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி மார்னிங். அண்ட் இங்கே அமெரிக்காவில் இப்போ தான் எங்களுக்கு வந்து விடிஞ்சிருக்கு. ஸோ விடிஞ்சும் போதே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன் வருது பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் see you on another vlog and with shining with me. இட்ஸ் எப்போதுமே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க. அண்ட் ஷைனிங் வித் vlogsல எப்போதுமே விவேக் அதர் ஷைனிங் ஆஃப். ஸோ டேக் கேர் ஆஃப் கைஸ், ஹாவ் எ கிரேட் டே, ஹாவ் அ கிரேட் நியூ இயர். அண்ட் அந்த ஃபைனல் திங், எனக்கு கிஃப்ட் வந்ததை நான் லாஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு கிஃப்ட் வந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கம்ஸ் வித் த லிட். ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ pomegranate ஃப்ளேவர். And this is very awesome. And this is a 2-thread candle. Almost காலி ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, அதையும் காலி பண்ணிடுவோம். அண்ட்
நான் வந்து இங்கே எனக்கு பிடிச்ச ஒன்று வாங்கினது இட்ஸ் அ ஃபால் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்றும் போது நல்ல ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பட் சம்ஹவ் சினாமன் ஃப்ளேவர் இது. அண்ட் இஃப் யூ கைஸ் லைக் இட் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆல்சோ. பட் ஐ சஜஸ்ட் பர்சனலி கிராக்ஸ், பிகாஸ் அதர் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சில இது வந்து நான் சொல்லலை. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவுட் ஆஃப் 5 ஓவரால் ஐ வில் சஜஸ்ட் ஃபார் 4.5 to 4.8. தாராளமாக 8 வரைக்கும் கொடுக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஸோ ஆஃபர்ஸ் இருந்தால் எல்லோரும் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் மிட் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் வந்து போனீங்கன்னா, பிகாஸ் த ப்ரைஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ ஃபீல், பட் இட்ஸ் ஒர்த் இட். அண்ட் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் தேவையில்லை, இதே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு செலவு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே டாலர்ஸில் செலவு பண்ணும்போது 2-3 தடவை பார்த்தே செலவு பண்ணுங்கள். அண்ட் இது முக்கியமானங்கிறதையும் பாருங்கள். அண்டு எப்போதுமே நம்ம வாங்க முடியாது. இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும் போது நிறையா வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஒரு வருஷத்தை வச்சு ஓட்டணும். ஸோ ஏன்னா அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, மணிங்கிறதையும். ஸோ யூ கைஸ், ஐ திங்க் you have really enjoyed my video. I hope so. So have a good day. Have a great day. Take care. Bye bye.